நான் காதல் மன்னன் ஜெமினி கணேசன். என் வாழ்க்கை படகின் திசையை மாற்றிய அழகான நாள் அது. நான் அப்போது ஜெமினி ஸ்டுடியோவில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு இளம்பெண், அழகிய பெண் நடிக்க வாய்ப்பு தேடி வந்திருந்தார். அவர் சிரித்தால் என் மனசுக்குள்ளே காதல் ராதா கண்மணி ராதான்னு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு ஒரு 16 வயது இருக்கும். பேரழகு அந்த பெண் வேறு யாருமல்ல, என் சாவித்ரி. சாவித்ரி சினிமா வாய்ப்பு தேடினப்போ நான் தான் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். வார்த்தைக்கு வார்த்தை அன்பான வார்த்தைகளால் பழகினோம். என்னோட பேச்சும் என்னுடைய ஸ்டைலும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து மனம் போல் மாங்கல்யம் என்ற படத்தில் நடிச்சோம். அந்த படம் ஹிட் ஆன மாதிரி எங்க மனசுக்குள்ள காதலும் ஹிட் ஆச்சு. எனக்குத்தான் அழகான பெண்கள் மீது ஒரு ஈர்ப்பு எப்போதும் இருக்குமே. ஆனால் சாவித்ரி மேல வந்த காதல் ஒரு மென்மையான ஆழமான பந்தம். சாவித்ரி திரையில் நடிக்கும் போது அந்த கண்கள், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், சாவித்ரி உண்மையிலே உன்னதமான நடிகையர் திலகம். சாவித்ரியோட காதல் பார்வை என்னை மொத்தமா கட்டிடுச்சு. நான் ஏற்கனவே திருமணமானவன். இந்த விஷயம் சாவித்ரிக்கும் தெரியும். சாவித்ரி குடும்பத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் காதலுக்கு முன்னால் எதிர்ப்பு என்ன செய்யும்? 1952 நாங்கள் இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டோம். இந்த திருமணத்தை நாங்க கொஞ்ச காலம் மறைச்சு வச்சோம். ஆனா சாவித்ரி ஒரு லக்ஸ் சோப் விளம்பரத்தில் கையெழுத்து போடும்போது தன்னோட பேருக்கு கீழே சாவித்ரி கணேசன் எழுதிட்டாரு. அவ்வளவுதான். அந்த செய்தி ஊருக்கெல்லாம் தெரிந்தது. பெரிய தலைப்பு செய்தி ஆகிவிட்டது. நானும் ஒழிக்கவில்லை. ஆமாம், சாவித்ரி என்னுடைய மனைவிதான் என்று பெருமையோடு அறிவித்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பல படங்களை ஹிட் ஆக்கினோம். நடிப்பிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் ஒரு அழகான காதல் ஜோடி. எங்களுக்கு விஜயா, சாமுண்டீஸ்வரி, சதீஷ் என்ற 2 குழந்தைகள் பிறந்தார்கள். என்னுடைய காதல் பயணத்தில் சாவித்ரி கலங்கரை விளக்காகவே இருந்தார். நன்றி, வணக்கம்.